الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين يأكلون أموال اليتامى ظلما إنما يأكلون في بطونهم نارا وسيصلون سعيرا صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபி கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய நேர்வழியை பின்பற்றி நடந்த அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹுவை பயந்து கொள்ளும்படி ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்குமாக வசியத்து செய்தவனாக இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, பொது நிதி பப்ளிக் ஃபண்ட் என்பது ஒரு அமானிதம். இஸ்லாமிய மார்க்கம் பொது நிதியை நேர்மையாகவும் அதனுடைய அமானிதத்தை பேணி பாதுகாப்பதற்கும் இஸ்லாம் நம்மை வலியுறுத்துகிறது. அதை துஷ்பிரயோகம் செய்பவர்கள் மீது கடுமையான எச்சரிக்கைகளை தருகிறது. ஜகாத்துடைய பணம், வசூலிக்கப்படக்கூடிய நன்கொடைகள், அதுபோல வக்ஃப் சொத்துக்கள், இவை அனைத்தையும் தவறான வழியில் பயன்படுத்துவது என்பது நம்பிக்கை துரோகம் என்று இஸ்லாமிய மார்க்கம் அதை மிக கடுமையாக கண்டிக்கிறது. அல்லாஹ் அதை பற்றிய விசாரணையை நாளை மறுமையிலே தொடுப்பான். சட்டப்படியும் அது மிகப்பெரிய குற்றமாக கருதப்படுகிறது. குர்ஆன் கடும் எச்சரிக்கையை விடுகிறது. சூரா அன்-நிசாவிலே 10வது வசனம் எப்படி சொல்கிறது என்றால், இதை நலிவடைந்தவர்களுடைய அந்த சொத்துக்களை அபகரிப்பது என்பது நெருப்பை விழுங்குவதற்கு சமம் என்று சொல்கிறது. நான் ஓதிய இந்த வசனத்தினுடைய கருத்து, நலிவடைந்தவர்களுடைய சொத்துக்களை அபகரிப்பது என்பது நெருப்பை விழுங்குவதற்கு சமம் என்று அல்லாஹ் திருமறையிலே கடுமையாக எச்சரிக்கின்றான். ஒரு நாட்டினுடைய அதிபராக இருந்தாலும், ஒரு வீட்டினுடைய தலைவனாக இருந்தாலும், பள்ளிக்கூடத்தின் முதல்வராக இருந்தாலும், பள்ளிவாசலினுடைய நிர்வாக தலைவர்களாக இருந்தாலும், ஒரு பொறுப்பை நிர்வகிக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் இந்த வசனம் பொருந்தும். எப்பொழுது அவர்கள் பொது சொத்துக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் விதமாக அபகரிக்கின்றார்களோ, உடைமையாக்கிக் கொள்கின்றார்களோ, தனக்காக உடைமையாக்கிக் கொள்கின்றார்களோ, ஏமாற்றுகிறார்களோ, துரோகம் செய்கிறார்களோ, அவர்கள் நெருப்பை விழுங்குவதற்கு சமம் என்று திருக்குர்ஆன் கடுமையாக எச்சரிக்கிறது. ஜகாத்துடைய பணம் குறிப்பாக மிக கவனமாக நேர்மையோடு நிர்வகிக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் அது அஸ்னாஃபுகள் என்று சொல்லக்கூடிய ஜகாத் பெற தகுதியான அந்த 8 வர்க்கத்தினுடைய சொத்துக்கள், பணங்கள். அது மட்டுமல்ல, அது சமூக நலனுக்கானது. எனவே அந்த விஷயத்தில் ஜகாத்துடைய பணத்தை வசூல் செய்யக்கூடிய ஆமில்கள், ஜகாத்துடைய பணத்தை மேலாண்மை செய்யக்கூடிய அந்த நிர்வாகிகள், அதிகாரிகள், இன்னும் ஜகாத்துடைய பணத்தை நிர்வகிக்கக்கூடிய அறங்காவலர்கள், இவர்கள் அனைவரும் நேர்மையை முழுவதுமாக அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய, ஏமாற்றக்கூடிய தலைவர்களை குறித்து, பொறுப்பாளர்களை குறித்து அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை நமக்கு தருகிறார்கள். துரோகம் செய்யக்கூடிய பொறுப்பாளர்கள், அந்த தலைவர்கள், அவர்கள் மீது அழிவு உண்டாகட்டுமாக என்று சொல்கிறார்கள். மறுமை நாளிலே அவர்களுடைய நிலை என்ன தெரியுமா?
அவர்களிலே ஒருவர் சொல்லிக் கொள்வாராம், நட்சத்திரங்கள் மீது என்னுடைய தலையினுடைய முடி கட்டப்பட்டு வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் நான் தொங்கவிடப்பட்டுக் கொண்டிருந்தால் அது நன்றாக இருக்குமே. இந்த உலகத்திலே எனக்கு பொறுப்புகள் எதுவும் கொடுக்கப்படாமல் வாழ்ந்திருந்தால் மிக நன்றாக இருக்குமே என்று தன்னுடைய நிலை குறித்து மறுமையில் இழிவான நிலையில் இருப்போமே, அதைவிட நாம் பொறுப்புகள் கொடுக்கப்படாமல் இருந்திருக்க கூடாதா என்று அவர்கள் தங்களுக்கு தாங்களே கேட்டுக்கொண்டு புலம்பிக் கொண்டிருப்பார்கள் என்ற நிலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உவமையாக சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே தலைமை பொறுப்பு என்பது அது பெருமை அல்ல, மிகப்பெரிய பாரம். தலைமை பொறுப்பு என்பது பெரிய கௌரவம் அல்ல, அது மிகப்பெரிய சோதனை. தலைமை பொறுப்பு என்பது ஒரு கெத்து அல்ல, நாளை மறுமையிலே கணக்கிடப்படக்கூடிய மிகப்பெரிய அல்லாஹ்வால் கண்காணிக்கப்பட்டு அதற்குரிய கேள்வி கணக்கு கொடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு செயல் அமானா. அந்த அமானாவை நாம் பெறுகிறோம் என்றால் அந்த அமானாவிற்கு பாத்திரமானவர்களாக நாம் இருக்க வேண்டும். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜகாத்தை பொறுத்தவரையிலே இந்த நாட்டிலே முறையாக ஜகாத் பெறுவதற்கும் ஜகாத்தை சேகரிப்பதற்குமாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்களே அவர்கள் தான் ஜகாத்தை வசூல் செய்ய வேண்டும். அதுபோல ஜகாத்தை நிர்வகிப்பது, சேகரிப்பது, அதனை மேலாண்மை செய்வது, விநியோகம் செய்வது, இவை அனைத்தும் இந்த நாட்டிலே தனித்தனி மாநில அதிகாரங்களுக்கு உட்பட்டது, மாநில அரசுகளுக்கு உட்பட்டது. எனவே நம்ம கூட்டாட்சி பிரதேசத்தின் வழிமுறை என்னவென்றால், ஜகாத்தை புசாத் புங்குத்தான் ஜகாத் மாறி அவர்கள் கலெக்ட் பண்ணுகிறார்கள். மஜ்லிஸ் அகாமா இஸ்லாம் விலாயா பெர்சக்துவான் மாரிப் அவர்கள் அதை விநியோகம் டிஸ்ட்ரிபியூஷன் செய்கிறார்கள். இதுவே மிகவும் பாதுகாப்பானதும் மிகவும் இந்த நாட்டினுடைய சட்டத்திற்கு உட்பட்டதுமான நம்பிக்கைக்குரிய வழிமுறை என்று இந்த குத்பா பரிந்துரை செய்கிறது. அங்கீகரிக்கப்படாத குழுக்களோ அங்கீகரிக்கப்படாத தனிநபர்களோ ஜகாத்துடைய பணத்தை பெருமளவு வசூல் செய்வது என்பது மிகப்பெரிய சட்டத்திற்கு புறம்பான குற்றம் என்பதை சொல்கிறது. அதை பற்றிய புகார்கள் பெறப்படுமானால் மிக கடுமையான தண்டனைகள் உண்டு என்பதையும் இந்த அரசாங்கம் நமக்கு எச்சரிக்கிறது. நகரப்புற ஏழைகளுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்கிறார். நகரப்புற தேவைகள் அதிகமாக இருப்பதால் நகரப்புறத்தில் வாழக்கூடியவர்கள் அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய இடத்திலேயே தங்களுடைய ஜகாத்தை கொடுப்பது என்பது இந்த அரசாங்கம் பரிந்துரை செய்வது மட்டுமல்லாமல் அதை ஒரு ரூல்ஸாகவே வைத்திருக்கிறார்கள். 2025 ஆண்டிலே நலத்திட்டங்களுக்காக, கல்விக்காக, மருத்துவத்திற்காக, பொருளாதாரத்திற்காக, அஸ்ராஃப்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுகளுக்காக இந்த அரசாங்கம் 1.28 பில்லியன்களை தாண்டி இந்த ஏழைகளுக்காக இந்த ஜகாத் பணம் வசூலிக்கப்பட்டு விநியோகம் செய்யப்படுகின்றது. அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த குத்பாவினூடாக நாம் பெறப்படக்கூடிய ஒரு சில கருத்துக்கள் என்னவென்று சொன்னால், ஜகாத், நன்கொடைகள், வக்ஃப் இவைகள் அனைத்தும் அல்லாஹ்விடம் இருந்தும் பொதுமக்களிடம் இருந்தும் வரக்கூடிய அமானத், ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயம். எனவே அந்த விஷயத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். 2, பேராசைகளையும் தவறான பயன்பாட்டுகளையும் நாம் தவிர்த்து கனாஅத் என்று சொல்லக்கூடிய அந்த மனநிறை போதும் என்ற மனநிறைவை நாம் அனைவரும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். 3வது, நம்பிக்கைக்கு ஒருபோதும் நாம் துரோகம் செய்துவிடக் கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தஹூனுல்லாஹ வ ரசூல வ தஹூனு அமானாத்திக்கும் வ அன்தும் தஅலமூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் மோசம் செய்யாதீர்கள், தெரிந்து கொண்டே நீங்கள் அமானிதத்திற்கும் நீங்கள் மோசம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே நம்மை பார்த்து கூறுகின்றான். எனவே அல்லாஹ் அவனுடைய ஷரியத்திற்குட்பட்ட நல்ல ஒரு வாழ்க்கையை, இது போன்ற ஜகாத்துடைய பொதுமக்களுடைய சொத்துக்களுடைய விஷயங்களே மிகவும் கவனமுடையவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.